ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராணிஸ் கிரியேஷன் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆவடின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சென்னையில் ஆவடின்ற ஒரு பகுதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, ட்ரெஸ் பாயிண்ட்டுன்னு ஒரு ஷாப் இருக்குது. அது நிறைய பேர் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிது, சேலில் போடுறாங்க அப்படின்னு. அதாவது 9 to 999 அந்த மாதிரி ஷாப் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு போனாக்கா ரொம்ப அழகாக தான் இருந்தது. அதாவது 9 ருப்பீஸ்லேருந்தே பேபி நாப்கின்னு, ஜெட்டி அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே, இதெல்லாம் பேண்ட் வகைங்க. 4 பேண்ட் வந்து 499. ரொம்ப ரொம்ப அது சீப்பாக தான் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் கூட எங்கள் பசங்களுக்கு வாங்கினோம். 4 பேண்ட்டு, நல்ல காட்டன் பேண்ட்டு, அழகு ப்ரிண்ட்டு. பார்க்கறதுக்கு வீடியோவில் சரியாக தெரியல, நேரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. 499 ஒன்லி. அது கலர்ஸ் வந்து பயங்கர அழகான கலரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜனங்கள் ஜேன்னு வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுனால அது ஃபஸ்ட்டு செக்ஷனில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா வகை காட்டன் பேண்ட்டுமே சேர்த்து வச்சுருக்காங்க. 499 கொடுத்தாக்கா 4. இது வந்து 499 இதெல்லாம் செப்ரேட் ப்ரைஸு. ஆனால் இது ஃபேக்ட்ரி அவுட்லெட் பழகுது, அதனால் நிறைய ஒரே மாதிரி பிராண்டட் பேண்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஜீன்ஸு வேறு கலர் வேறு சைஸ் எல்லாம் இல்லையான்னு. இது ஒரே சைஸில் இருந்தது. லேடிஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு 150ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து லைட்டாக ஒரு ப்ளூ கலர் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி காப்பி கலர் இருந்தது. ஸோ அது கூட பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. டீனேஜ் பசங்களுக்கு அது சரியாக இருக்கும். அதில் டீனேஜ் பசங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரிண்ட் வந்து பியூட்டிஃபுல் ப்ரிண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே அந்த பேண்ட்டு எக்கச்சக்கமாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் சைஸ் எடுத்து பார்த்தோம். அது எல்லாமே டீனேஜ் கேர்ள்ஸு தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நிறையா குர்த்தா டாப்ஸ்லாம் கூட வந்து 4 பீஸ் 499 இருக்குது, 150 பேண்ட்டுங்களும் இருக்குது. செப்ரேட்டாக எடுக்கணும்னு சொன்னாலும் கேட்டாக்கா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணால் கொடுக்குறாங்க. அது பேண்ட்டுங்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அழகான பேண்ட்டெல்லாம் இப்படி இருந்தது. 150ன்றது ரொம்ப சீப் தான். ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது தங்கிடுதில் சில சைஸு, சில கலர்ஸு அந்த எடுக்க தெரிஞ்சால் நம்ம பெஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் கலர் டாப்பும் எல்லா கேர்ள்ஸும் விரும்புவாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஸ்கர்ட்டெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து ஜஸ்ட்டு 68 தான் சொன்னாங்க, நம்பவே முடியல. ஆனால் அது வந்து இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பீசஸ் வேணும் இல்லையா, அந்த 3 பீசஸ் அட்டாச் பண்ணி தைச்சதுனால அது வந்து அவ்வளோ சீப்பாக இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த ஸ்கர்ட் எடுத்தோம். சரி போட்டு பார்க்கலாம், எப்படி ஒரு 4 வாட்டி உழைச்சா கூட போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் வித் ஒயிட்டு, அதுவும் ரொம்ப நாங்கள் வீடியோக்காக எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே சேல்ஸு வாங்கிறதுக்காக வந்தவங்கெல்லாம் கூட
எடுத்து பார்த்து இது நல்லா ஆகுது அது நல்லா ஆகுது அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்பவே அழகாக இருந்தது. சின்ன சைஸ் ஸ்கர்ட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கர்ட்டு, எல்லா காலேஜ் பசங்க போடுற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா இது பாருங்க, ப்ளூ அண்ட் ரெட்டு கூட ரொம்ப அழகானதாக இருந்தது. இல்லை பார்க்க 68 ரூபாய்க்கு இது கிடைக்குமா சொல்லுங்கள் நீங்களே. நல்லா தான் இருந்தது. அதனால் நாங்களும் எடுத்தோம் சும்மா சாம்பிளுக்கு. இந்த இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் 3 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி அட்டாச் பண்ணி தைச்சிருக்காங்க. அது பாருங்க 9 ருபீஸ்ன்னு சொன்னது இது தான். சின்ன சின்ன நாப்கின்ஸ் தான். அது இப்போ ஸ்டாக் இல்லையா, இல்லாட்டி எக்கச்சக்கமாக வந்துடுமா. அந்த ஸ்டாக் இல்லாதனால இருந்தது மட்டும் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன் விற்கிறவங்க ஸ்ட்ரீட்டில் போனதுனால ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா பாருங்கள் 99க்கு ரொம்ப அழகான ஷால்ஸு, 4 ஷால்ஸு 99 சொல்லிட்டு சொன்னாங்க. நம்பவே முடியல தான். பட் 2.25 அளவுக்கு அளவு இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா கலருமே இருந்தது. ஸோ வெரி சீப் தான். 4 ஷால் 99 ருபீஸ். நாங்கள் திருப்பி கேட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கே சந்தேகமாக இருந்ததுனால அந்த பேப்பரில் எழுதி வச்சுருந்தது தான் எடுத்து காமிச்சு விட்டுட்டோம். ஏன்னா அவ்வளோ டவுட்டாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது எல்லா கலர்ஸும் இருந்ததுனால சூப்பராக இருந்தது ஷால்ஸு. நம்ம சில கலர்லாம் தேடும்போதெல்லாம் இது 3 டாப்ஸு 999. ரொம்ப ஒர்த்தானது. எம்ப்ராய்ட்ரி, ஸ்டோன் ஒர்க்கு, சம்கி ஒர்க்கு, ரேயான் காட்டன், அந்த மாதிரி ரொம்ப அழகழகாக அந்த டாப்ஸ் இருந்தது. அதில் எல்லா சைஸுமே XXLலாம் கூட கலந்து இருந்தது. இது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் கிடையாது, இதெல்லாம் எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு தான். ஸோ ஏன் சைஸுக்கே இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நல்ல டாப்புங்களாக இருந்தது. ஆனால் எடுக்க தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான டாப்ஸ் இருந்தாலும் அதில் பெஸ்ட்டு ஒர்த்து அந்த துணியெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்க முடியும். ஸோ எடுக்க தெரியாதவங்க சும்மா ஒரு 2 நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்மளுக்கு எடுக்கிற ரசனை இருந்ததுன்னா நம்ம ஒரு ஹேங்கராக தள்ளி பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெஷ் பீஸு பேக்கெட்டை பிரித்து போட்டிருக்காங்க. எம்ப்ராய்ட்ரி, ஸ்டோன் ஒர்க்கு, நெக் ஒர்க்கு, சமிக்கி ஒர்க்கு எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான டாப்பு. எனக்கு திரும்ப அதை தொட்டு பார்த்து எங்கள் பசங்களை எடுத்து அவங்க சைஸ் இல்லை, பெரிய சைஸாக இருக்குதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் நான் நிறைய எடுத்துட்டதுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு இதெல்லாம் நான் எடுத்து டிஸ்பிளேயில் போட்டது கிடைக்குதோ ரொம்ப லக்கி பர்சனு. ஏன்னா எல்லாமே பிராண்டட் டாப் மாதிரி பெரிய மாலில் கிடைக்கிறது போல். அதுக்கப்புறமா அந்த பிளாக் கூட ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டைலே வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப் மாதிரி இருந்தது. ஸோ லாங் டாப், நல்ல லாங்காகவே வந்தது. ஸோ குண்டாக இருக்கவங்க போடுற அளவுக்கு கூட நல்லா அகலமாகவும் இருந்தது. இது பாருங்க, சமிக்கி ஒர்க்கெல்லாம் கையில் சீக்வன்ஸு ஃப்ரண்ட் வியூலேயும் வச்சுருக்காங்க, கையிலையும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோ வித் பிங்க்கு, ப்ரௌன் வித் க்ரீனு, அதுக்கப்புறம் நேவி ப்ளூவில், இப்படியெல்லாம் கலர்ஸு நான் எல்லாத்தையும் காட்ட முடியல. அதனால் ஒரு சிலது இதெல்லாம் பாருங்கள் எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு. இதெல்லாம் பாருங்கள் நம்ம ஒரு மோஸ்ட்டு விரும்பத்தக்க ஒரு, அதுவும் இதெல்லாம் வந்து பிராண்டடில் தான் அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வரும். அந்த கோட் மாடல் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இந்த டாப்புங்கெல்லாம் வந்து 3 பீசஸ் 999. அங்கே ஆஃபர் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். சீப்பாக தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சேல்ஸ் கேர்ள் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஹை நெக்கு காலர் வச்சு நிறைய ஸ்டாக்ஸ் வரும்போது இன்னமும் சீப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் போன அப்போல்லாம் ஸ்டாக்கு காலியாக இருந்தே இவ்வளோ நான் எடுத்தேன். ஆனால் அந்த சேல்ஸ் கேர்ள் பொண்ணுங்க சொல்லிச்சு, அக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டாக் இன்னும் நிறையா இருக்கும்னு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் பிட்டு கலர்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா சீக்வன்ஸு, பெயிண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரியெல்லாம் சாரியில் அட்டாச்சாக வரும்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது. அதோடைய போர்டு கூட
அதுக்கப்புறமா அந்த சில்வரு கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோல்டு கலரில் பல ஷேடு, எத்தனையோ டிஃப்ரெண்ட் ஷேடாக வந்து ப்ளவுஸ் இருந்தது. ப்ளவுஸ் பிட்டெல்லாம் 80 சென்டிமீட்டரும் இருக்குது, 1 மீட்டரும் இருந்தது. அதெல்லாம் வந்து 4 பீஸு ப்ளவுஸ் எல்லாம் வந்து 4 பீஸு 189 அந்த மாதிரி ரேஞ்சுக்கே கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரியலாக அந்த ப்ளவுஸ் பிட்டெல்லாம் கிடைக்காது. இப்போ தான் ப்ளவுஸ் தைச்சி பழகுறோம் அப்படின்றவங்க கூட அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டை எடுத்து நீங்கள் தைச்சி பழகலாம். ஏன்னா அவ்வளோ சீப்பாக கிடைக்காது இல்லையா? அதனால் டெய்லரிங் பழகுறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸு சீப்பாக எடுத்து ஸ்டிச் பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டெல்லாம் கூட 90லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நல்ல கிளாத்து, ஆனால் குறைஞ்ச விலையில் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தொட்டு ஏன்னா மற்ற ஷாப்புங்களுக்கும் இந்த ஷாப்புங்களுக்கும் வித்தியாசம் இவ்வளோ கம்மியாக இருக்குமான்னு சொல்லி எல்லாமே வந்து நல்லா அயனிங் பேக்கிங்கோடு கலையாமல் இருந்தது. 99லேருந்தே ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டு தொட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா வெரைட்டி ப்ளவுஸு 2x2 மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நான் சொன்னேன்ல, 4 பீஸு ஒரு ரேட்டுக்கு, 6 பீஸ் ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு, அந்த மாதிரி தான். 189க்குலாம் 4 ப்ளவுஸ் பீட்டு கிடைக்கிறது ரொம்ப சீப்பு தான். அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டுங்க 90லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் தேவையான சைஸு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ரேட்டு கொடுப்பாங்க. 8 பார்ட் இருக்குது, 7 எல்லாம் கீழே வந்து சாதாரண பெரிய எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ஒரு சின்ன வங்கி மாதிரி ஒர்க் பண்ணது தான். அதுக்கப்புறமா வந்து நிறைய இந்த ஷேப்பருங்களும் இருந்தது. ஸோ அது யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸோ ஷேப்பர் வந்து மற்ற கடையில் 300-400 ரூபாய் அந்த மாதிரி, இங்கே அதில் பாதி ரேட்டு தான். எல்லாமே வந்து வெளி கடைக்கும் இங்கேத்திக்கும் பார்க்கும்போது 50% ஆஃபில் தான் இவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் லெகின்ஸ் எல்லாம் வந்து 99லேருந்தே லெகின்ஸ் வந்து வெரைட்டி கலர்ஸ் இருந்தது. அதாவது நம்ம எங்கேயுமே பெரிய ஷாப்புங்களில் கூட பார்க்க முடியாத அளவு கலர் கூட இவங்க சேல்ஸுன்னு போட்டிருக்க ஷாப்பில் அவ்வளோ கலர்ஸும் இருக்குது. 99லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் சாரீலாம் வந்து 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது சாரீ வந்து அவங்க நிறைய ஏன் காட்டலன்னு சொன்னாங்க. லாட்டாக இருக்குமா சாரீஸு. அது வந்து இப்போது சரக்கு குறைஞ்சிருக்குது, எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சி, நீங்கள் வந்த டைம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, 1-2 இருக்கிறத காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இன்வர்லாம் கூட இருந்தது. அதெல்லாமே வெளியே நம்ம வாங்குறதுக்கும் 50% கண்டிப்பாக நீங்கள் அப்படியே இல்லை பாதி விலை கொடுத்து வாங்கிக்கலாம். வெளியே நம்ம ரெகுலராக என்ன விலைக்கு வாங்க 50-60% இங்கே கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா குட்டி 5 ப்ராஸ் பாருங்கள், 299 போட்டிருக்காங்க. சிலது வந்து 3 வந்து 199 போட்டிருந்தாங்க. அப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸு 3 ஸ்லிப்ஸு இப்போ வந்து ரொம்ப குறைஞ்ச விலை தான். அந்த ஸ்லிப்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது, எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக என்னை அட்ராக்ட் பண்ணல. அந்த 4 பீஸு 499 பேண்ட் அட்ராக்ட் பண்ணிச்சு. 3 ஸ்லிப்ஸு 199. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்லிப்ஸே வந்து 120 ரூபா, 150, ஒரு ஸ்லிப்ஸே 150 ரூபா அப்படின்னு வாங்குகிறோம். 3 ஸ்லிப்ஸு அந்த விலைக்கு ரொம்ப சீப் தானே. ஸோ இதெல்லாம் இந்த சாரீ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாரீ ஒவ்வொரு சாரியும் 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சாரியும் கொஞ்சம் வித்தியாசம்தான். அதான் வெளி மார்க்கெட்டை விட இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. இவங்க லாட்டாக எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த மாதிரி விலைன்னு போக 1000 கணக்கான பீஸுன்னு கேட்டாலும் உடனே ஒரே மாதிரி வராது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சமிக்கியில், எம்ப்ராய்ட்ரியில், பெயிண்டிங்கில் அப்படியெல்லாம் இருந்தது. அப்புறம் லாங் அனார்கலி மாதிரி ட்ரெஸ்ஸுங்களும், ஃப்ராக்கு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு 1000 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவே வந்து பெரிய சீப்பு ரேட்டு தான். ஏன்னு சொன்னாக்கா வெளியெல்லாம் வந்து இங்கே சமிக்கி ஒர்க்கெல்லாம் போட்டது 2000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. இங்கே மக்கள் வெள்ளம் அலை மோதி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், லெகின்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்ல, கலர்ஸ் பாருங்கள், ஒயிட்டு, பிங்க்கு, ப்ளூ, வீட் கலர், லைட் க்ரீனு, டார்க்கு க்ரீனு. அது பாருங்கள், அவங்க பிரித்து காட்டுறேன்னு சொன்னாங்க.
லெகின்ஸ்லேயே வந்து பிரித்து காட்டலன்னா தெரியாது அவங்களுக்கு. நல்லா கேதரிங் வச்ச பட்டியாலா பேண்ட்டு. ஓ பட்டியாலா பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லெகின்ஸும் இருக்குது. பட்டியாலா 5 பட்டியாலா பேண்ட்டு 599. லெகின்ஸு 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. லெகின்ஸும் எடுத்துக்கலாம், பட்டியாலாவும் எடுத்துக்கலாம். கலர்ஸ் பாருங்கள், வைலட்டு, காப்பி கலர், க்ரீனு, ப்ளூ, எல்லோ, லைட் எல்லோ, டார்க் எல்லோ, பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே, ஆரஞ்சு, ரெட்டு, ஒயிட்டு எல்லா கலருமே கொண்டு வந்து அந்த பட்டியாலா பேண்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ 5 பீஸ் அந்த விலைக்கு கிடைக்கிறது ரொம்ப சீப் தானே. அதனால் அந்த ஆவடி பகுதியில் இல்லை சென்னையில் எங்கே இருந்தாலும் ஒரு ட்ரெயின் 10 ரூபா டிக்கெட்டை ஏறி போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. துப்பட்டாலாம் கூட 100 ரூபாயிலேருந்து துப்பட்டாவும் இப்போ ரொம்ப ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல காட்டன் துப்பட்டா, அதெல்லாம் 200 250 ரூபான்னு விற்கிற துப்பட்டாங்க தான். ஸோ அது ரொம்ப ஸ்டாக் இல்லை. அதனால் நான் அது வந்து கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன். அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கும்போது என்னென்ன பொருட்களோ வச்சுருந்தாங்க. ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருக்குது, அப்படிலாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த துப்பட்டாலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம வெளியே வாங்குகிற ஒரு காஸ்டியூம்ஸில் இது 3ல் 1 பங்கு அந்த மாதிரி தான் விலை எனக்கு தெரிஞ்சது. அதனால் எது அன்றைக்கி பார்த்தோமோ கண்ணில் தெரிகிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். யூஸ்ஃபுல்லான இதாக தானே இருக்குது அப்படின்னு. லெகின்ஸு எல்லோ கலர்லலாம் கூட லெகின்ஸ் இருந்தது. சில இடத்துங்களெல்லாம் பிராண்டடில் மட்டும்தான் கலர் வரும்னுவாங்க, மற்றதுலலாம் கலர் இருக்காதுன்னுவாங்க. ஆனால் இங்கே எல்லாத்துலேயுமே இருந்தது. ரொம்ப அவ்வளோ அடிக்கச்சு. அவங்க சொல்கிறாங்க இதுவே சரக்கு ஒன்றும் இல்லை, காலியாக இருக்கும்போது நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. சரி எப்போயாவது நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த பக்கம் வர வேலை இருந்ததுன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வீடியோ எப்படி ஓடுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் திருப்பி ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு யோசித்தோம். அவங்க சரக்கு இருக்கும்போது சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப சரக்கு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நாட் பேடு. 499. ஸோ இந்த கலர்ஸ் பாருங்கள், ஒன்றோட ஒன்று பயங்கரமாக டாப் கலர்ஸ் இருந்தது. அதனால் சரி அதை அப்படியே ஒரு கேப்சர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேபி ட்ரெஸ் எல்லாமே சரியான வெயில் டைமுன்றதுனால ஷாப்பில் அப்படி அதை தனியாக எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்து காட்ட முடியல. ஏன்னா பேபி ட்ரெஸ் வந்து ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் இது எல்லாருமே பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், பட்டியாலா லெகின்ஸுன்னு காமிச்சால அந்த மாதிரி இதுவும் பிராண்டட் லெகின்ஸ் எல்லாம் தொங்க வச்சுருந்தாங்க. நெக்லஸ் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே ஃப்ளாட் ரேட்டு 390 99 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. 100 200 390 அப்படின்னு ஜுவல்லரி ஐட்டமும் இருந்தது. அது நான் எடுக்கணும்னு இல்லை, அந்த சேல்ஸ் கேர்ளு இதையும் கேப்சர் பண்ணிக்கோங்கக்கா, பார்க்குறவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதையும் எடுத்து ஆர்வமாக காட்டும்போது சரி நம்ம எடுத்துக்கணுமே அப்படின்னு. அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னருங்க, அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த கம்பல், ஜிமிக்கி அதெல்லாம் கூட பிள்ளைங்க வந்து அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். நெக்லஸ் எல்லாம். ஸோ யாருக்கு அந்த மாதிரி போட விருப்பம் இருக்குதோ ஆவடி அந்த ஷாப்பில் இருக்குது, ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து ஷூஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சரி இவ்வளோ தூரம் வந்தோமே, மேலேயும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி சும்மா வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஷூஸ் எல்லாமே 50% ஆஃப் ரேட்டு, 50 ரூபாயில். ஆனால் அந்த ஷூ செக்ஷன் உள்ள போனோன்னா மூச்சு தான் திணறுது. அதனால் அதை வந்து ஹாப்பியாக இது பண்ண முடியல. ஸோ ஷூ செட்டுங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸு ஷூலாம் 200 100 50 ருபீஸ்லேருந்தே சின்ன சின்ன பசங்களுக்கு ஷூ இருக்குது. அது வந்து ஒட்டு மட்டுமாக அப்படியே நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதனால் ஸோ அந்த ஷூஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபேக்ட்ரியில் விட்டு போயிடும் இல்லையா, சேல்ஸ் ஆகாத அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வாலிப பசங்க வந்து அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப அழகழகு கலரில் அதுவும் இந்த சீப்பான விலைக்கு கிடைக்கிறதுனால ரஃப்யூஸெல்லாம் போட்டுக்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் பேட்டா மாதிரிலாமும் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ஆஃபரில் சேலு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஷூஸ் வச்சுருந்தாங்க, லேடீஸ்து சாண்டில்ஸ் வச்சுருந்தாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஷூ அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அது போனால் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய மேலே ஃப்ளோரில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த நெடி வந்து ஸ்மெல்லு நம்மளால் மூச்சு விடவே முடியாத அளவுக்கு அந்த ஷூஸு செக்ஷன் இருந்தது. ஆனாலும் சரி அதை மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ தூரம் போயிட்டோம். உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் அப்படி வியூ பண்ணால் யார் யாருக்கு விருப்பம் இருக்கும் நீங்கள் போய் அதை தேடி எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை கூட விடலை. நான் எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ 150கெல்லாம் வந்து நல்ல பிராண்டடு சாண்டில்ஸ் இருந்தது. ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. ஜென்ஸுடைய கால அளவு 10 சைஸ் எல்லாம் கூடமே இருந்தது. சில கடைகள்லாம் அந்த சைஸ் கேட்டோம்னா கிடைக்கவே கிடைக்காது. பட் இவங்கக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஜென்ஸு ஷூவெல்லாம் யாராவது விருப்பம் இருந்ததுன்னா இந்த லேடிஸுக்காக வாங்க போகிற அந்த ட்ரெஸ் பாயிண்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு போடுற ஷூஸு, ஸ்டூடெண்ட்டு போடுற மாதிரி 150 ரூபாய்க்கு எல்லாமே கொட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப லாட்டாக இருந்தது. அவங்கவுங்க சைஸ்க்கு நம்ம தேடி எடுத்துக்கணும். பிராண்டட் மாதிரி உள்ள ஷூஸும் ஆஃப் ரேட்டு 50% ஆஃபில் தான் வச்சுருக்காங்க. 299கெல்லாம் வந்து நல்ல நல்ல லெதர் மாதிரி, லெதரான்னு தெரியல, பட் லெதர் மாதிரி உள்ள ஷூஸு. அப்புறம் லேடிஸ் சாண்டில்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது 50 ரூபாயிலேருந்தே ஆரம்பித்து 800 வரைக்கும்லாம். 200 இது ஆர்டினரி, ஆனால் 800 வரை கில்டர் போட்டால் மாதிரி ஷோ பீஸுங்க மாதிரி அது வச்சுருந்தாங்க. ஹை ஹீல்ஸ் வச்சு 800 வச்சுருந்தாங்க. 400 இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் அந்த மாதிரி நான் சொல்கிறது. இதெல்லாம் வந்து 800, 600 அப்படி, சிலது 400க்கு கூட இருக்குது. வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஆனால் கலெக்ஷன்ஸு யாருக்கு பிடிக்குதோ அவங்க எடுத்துக்கலாம். எனக்கு செப்பல் மேலெலாம் ஓவர் அட்ராக்ஷன் கிடையாது எப்பொழுதுமே. அதனால் என்ன அதை அட்ராக்ட் பண்ணல. பட் வீவர்ஸ்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீவர்ஸ் காட்டுறதுக்காக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணேன். ஆனால் எங்கள் பசங்கள்லாம் நல்லா ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டட் தான் போல இருக்குது. அதனால அது ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் வந்து நல்லா அழகு ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இது வீடியோ பேசும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எதிர்த்தாப்பில் வீடு கட்டுறாங்க. நானும் சைலண்ட்டாக இருக்கும்போது பேசி பார்க்குறேன். எப்படியாவது ஏதாவது திடீர்னு சத்தங்க வந்தது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 100 ரூபாய்க்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேக் தொங்கிட்டுருந்தாங்க. சிலதெல்லாம் 100 ரூபா, சிலதெல்லாம் பாருங்கள் 299. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ